பாதை லேசான பாதை, சுகமான பாதை, தெளிவான பாதை, உறுதியான பாதை, மேலான பாதை, உயர்வான பாதை என்னுடைய பாதை. நம்ம எந்த அளவுக்கு அதில் பயணம் செய்யறதோட முக்கியம். தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட பாதை என்னுடைய பாதையில் எப்பவும் திரும்புங்க, எனக்கு பொறுத்த அவளை விரும்புங்க, தீமையான குணங்கள் நீக்கிக்கிறது, நன்மையான வாழ விரும்புங்க. இதுதான் அவன் சொல்றான். நம்ம ஒத்துக்கிட்டு ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னா இன்னும் நம்ம லேசான சுகமான வாழ்க்கை ஃபுல்லாக அத்தாட்சியான வாழ்க்கை. இப்படி நம்ம குடும்பத்தாரும் சேர்ந்து வாழ விரும்பும் பொழுது நம்ம சமுதாயம் மாறும், ஆட்சியாளரும் மாறலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் தனி ஒரு மனிதனாக இருந்து திருந்து விரும்பலன்னு சொன்னா நம்ம திருந்த உலகம் திருந்திருமான்னு கேட்க வேண்டாம். கண்டிப்பா நம்ம திருந்த நம்ம உலகம் திருந்தும். நம்ம உலகத்துல பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை, தனித்த உலகம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்த வாழ்க்கை. நம்ம திருந்த விரும்புன்னு சொன்னா நமக்கு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பா இருக்கு, சமமான வாழ்க்கை கண்டிப்பா இருக்கு. ஒரே நாள்ல ஒரே நேரத்தில் பல பேர் பல நிலையில் இருக்கிறோம். ஒருத்தவங்க சமாதமா இருக்காங்க, ஒருத்தர் சந்தோஷமா இருக்காங்க, ஒருத்தர் கவலையோடு இருக்காங்க, ஒரு பயத்தோடு இருக்காங்க, ஒரு துக்கத்தோடு இருக்காங்க, ஒருத்தருக்கு தந்தை உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடும்பம் இருந்தாலும் கூட சரி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அமைதியா இருக்கவும் இருக்காங்க, சந்தோஷமா இருக்கவும் இருக்காங்க, கவலையோடு பயத்தோடு இருக்கவும் இருக்காங்க, குளத்துல இருக்கவும் இருக்காங்க, நோயில் அவசரப்படவும் இருக்காங்க. இது நம்ம உணர வேண்டியதுன்னு சொன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக வாழ்க்கை. யாருடைய சுமையும் யாரும் சுமக்க முடியாது, யாருக்கு எந்த நன்மை பண்ண முடியாது இறைவனை தவிர. நம்ம இருவரும் திருமணம் இருக்கும். அப்படி நம்மளும் நம்ம குடும்பமும் சமுதாயமும் அவங்க திரும்பிட்டோன்னு சொன்னா, அவனுக்கு பொறுத்த வாழ விரும்பின்னு சொன்னா, அந்த கூட்டத்தில இருந்து யாரெல்லாம் கொஞ்சம் பணிவு கொடுக்கப்பட்டிருக்காங்களோ, இன்னும் யாருக்கெல்லாம் சாட்சியமா அவன் திருத்திருக்கலாம் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்துருவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவளுக்கு கொடிய வேதனை கொடுக்கக்கூடியவர்களையே அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துமாறும். உலகம் அழியும் நாள் வரை நாம் செய்வோம் என்றும் உங்களை இறைவன் விதித்ததை நிச்சயமாக இறைவன் தண்டிப்பதில் தீவிரமானவன். ஆனால் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் இறக்க இருக்கின்றான். அதுக்கு அவர்கள் நாம் பூமியில் பல பிரிவுகள் ஆக்கிட்டோம். அவர்கள் நல்லோரும் இருக்கிறார்கள், கெட்டோரும் இருக்கிறார்கள். அவர்கள் திருந்தும் பொருட்டு அவர்களை நன்மையும் கொண்டும் தீமையும் கொண்டும் சோதித்தோம். இது நடந்துட்டு இருக்கும். நம்ம திருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா உணர்ந்து திருந்துறோமான்னு பாக்குறான். அவங்களுடைய பாவம் பண்ணி கேட்கிறோமா, பாவத்தை மீது விரும்புறோமா, சத்திய சாட்சியமா மனிதா வாழ விரும்புறோமா, இல்ல மனிதனோட வாழ விரும்புறோமா? ஏன் மனிதெல்லாம் படைச்சான்னு சொன்னா நம்ம மனிதா வாழ விரும்பணும். நான் இந்த மதம் அந்த மதம் சொல்லிட்டு அதனுடைய பின்தொடர்ச்சியில போயிடக்கூடாது. நம்ம மனிதர்கள் வாழ்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். மறுபடியும் மாற்றுக்குள்ள போகவே வேண்டாம். அந்த எண்ணமே கூடாது நமக்கு. இதே நம்ம நீங்க கேட்கிறோம், மதம் வேண்டாம், மனிதர்களாக வாழணும், நல்ல குணங்கள் வாழணும். அப்ப மதம் சார்ந்த குருமார்கள், மதம் சார்ந்த கட்சிகள் அதுவும் உடஞ்சக்கூடாது. ஒரு தீமைக்கு சிபாரிசே தீமை தான், நன்மைக்கு சிபாரிசு நன்மை தான். இருந்தாலும் நம்ம அறியாமே கொஞ்சம் அந்த பற்று இருக்குதான் செய்யும். இது வேண்டாமேன்னு கேட்கும். சில நேரங்களில் நம்ம ஒரு கடைக்கு போனா கூட இது நம்மளால கலந்து விடுவோம். அது எது சமுதாயம் சரி, எந்த இடத்துல சொல்றோம், மத இடத்துல சொல்றோம், மனிதர்களாக பார்க்கல. ஒரு ஊர்ல போனா பாஷை தெரியாத ஒரு மொழிகள், தமிழ் மொழி சேர்ந்தவங்க இது நம்ம ஆளுன்னு சொல்லுவோம். அவனோட இடம் தெரியாது. அங்க நல்லவங்க வாழ்ந்து இருப்பாங்க. ஆனா எல்லா வகையிலையும் நமக்கு மதம் கூடாது, இனம் கூடாது, மொழி கூடாது. இதுல மதவெறியும் இனவெறியும் மொழி வெறியும் எல்லாருமே இருக்குது ஒரு குறித்த விகிதாச்சாரத்தில். அதையும் நீக்கணும், நீக்கி கேட்கணும். அப்பதான் நீங்க மனிதன் வாழ முடியும். அது நன்றியோட வாழ்க்கை.